வீரனின் பயணம். அத்தியாயம் 2. அந்த கிழவர் கொடுத்த மர்மமான பொட்டலத்துடன் தன் அறைக்கு திரும்பினான் வீரன். அவன் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. புத்தகக் கடையின் மாடியில் இருந்த அவனது சிறிய அறை முழுவதும் புத்தகங்கள் நிறைந்திருந்தன. அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்க அவன் மனம் துடித்தது. மெதுவாக அந்த பொட்டலத்தை பிரித்தான். அது மிகவும் பழமையான துணியால் சுற்றப்பட்டிருந்தது. அதிலிருந்து சந்தனமும் பழைய காகிதமும் கலந்த ஒரு வாசனை வந்தது. உள்ளே ஒரு புத்தகம் இல்லை. மாறாக சிவப்பு நூலால் கட்டப்பட்ட ஒரு பழைய ஓலைச்சுவடி இருந்தது. அந்த சிவப்பு நூலை அவிழ்த்தான். ஓலைகள் மிகவும் நொறுங்கும் நிலையில் இருந்தன. மிகவும் கவனமாக அதை விரித்தான். அதிலிருந்த எழுத்துக்கள் பழங்கால தமிழ் எழுத்துக்கள். அவன் வரலாற்று புத்தகங்களில் மட்டும் பார்த்திருந்த எழுத்துக்கள். அவனுக்கு சில எழுத்துக்களை அடையாளம் காண முடிந்தது. மெதுவாக படிக்க ஆரம்பித்தான். அது ஒரு தனிப்பட்ட நாட்குறிப்பை போல இருந்தது. அதன் முதல் சில வரிகள் தங்கம் அல்லது வைரம் போன்ற புதையலை பற்றி பேசவில்லை, மாறாக அறிவின் புதையலை பற்றி பேசின. அந்த ஓலைச்சுவடி மதுரை நகரில் எங்கோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இரகசிய நூலகம் பற்றி குறிப்பிட்டது. பழங்கால தமிழ்ச் சங்கங்களின் தொலைந்து போன நூல்கள் அங்கு இருப்பதாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பொட்டலத்தை கொடுத்த பெரியவர் வீரனால் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பியிருக்க வேண்டும். வீரன் திகைத்துப் போனான். ஒரு பெரிய பொறுப்பு தன் தோள்களில் இறங்கியது போல் உணர்ந்தான். இது உண்மையா அல்லது ஒரு பழைய கற்பனை கதையா? அவன் மீண்டும் ஓலைச்சுவடியை பார்த்தான். அதன் கீழே ஒரு சிறிய நுணுக்கமான ஓவியம் இருந்தது. அந்த ஓவியம் ஒரு வரைபடத்தைப் போல இருந்தது. ஆனால் அது தெருக்களை காட்டும் வரைபடம் அல்ல. அது நட்சத்திரங்களையும் சின்னங்களையும் கொண்ட ஒரு வானியல் வரைபடத்தைப் போல தெரிந்தது. பாண்டிய வம்சத்தின் சின்னமான 2 மீன்களை அவன் அடையாளம் கண்டான். அந்த வரைபடம் ஒரு புதிர் என்பதை அவன் உணர்ந்தான். அந்த இரகசிய நூலகத்திற்கான பாதை நட்சத்திரங்களிலும் நகரின் வரலாற்றிலும் மறைக்கப்பட்டிருந்தது. அவன் இதயம் உற்சாகத்தில் வேகமாக அடித்தது. இதுதான் அவன் எப்போதும் கனவு கண்ட சாகசம். அன்று இரவு முழுவதும் அவன் அந்த ஓலைச்சுவடியை படித்துக் கொண்டிருந்தான். தன் வரலாற்று புத்தகங்களுடன் அதை ஒப்பிட்டு பார்த்தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதை எழுதியவருடன் ஒரு ஆழமான தொடர்பை உணர்ந்தான். விடியற்காலை பொழுதில் அவன் ஒரு முடிவெடுத்தான். அந்த வரைபடத்தை பின்பற்றுவது, அந்த இரகசிய நூலகத்தை கண்டுபிடிப்பது. ஒரு சாதாரண புத்தகக் கடை ஊழியனாக இருந்த அவன் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருந்தது.